இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஸ்டஃப்டு ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து கோதுமை மாவு இந்த கப்புனால் 3 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 3 கப் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர். இந்த மாவை 2 மணி நேரம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் சாஃப்டாக வரும். இது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த மாவுக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவை வந்து 1.5 மணி நேரம் இல்லாட்டா 2 மணி நேரம் நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஊறினதுக்கப்புறம் செய்யலாம். இப்போது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இது வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் இப்போ எடுத்துருக்க சப்பாத்தி மாவு வந்து 10 சப்பாத்தி இல்லாட்டி 12 சப்பாத்தி வரும். இது 1 கப் காய்கறி, எல்லா காய்கறியும் சேர்த்து வேக போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆவியில் வச்சு வேக போட்டுருங்க, அப்போ தான் தண்ணி இல்லாமல் இருக்கும். அப்படியே தண்ணி இருந்தாலும் இருத்து விட்டு நீங்கள் குழம்புலையோ இல்லை சூப்லேயோ எடுத்து ஊற்றிடலாம். இது வந்து தண்ணி இல்லாமல் வேக வச்ச காய்கறி. பீன்ஸு, குடமிளகாய், தக்காளி போடலது. இது வந்து சிவப்பு குடமிளகாய், பச்சை குடமிளகாய், கேரட்டு. தக்காளி போட்டிங்கன்னா தண்ணி பதமாக வந்துடும், அதனால் உருட்ட வராது, உருட்டி ஸ்டஃப் பண்ண வராது. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன். இது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், காரம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. இது வந்து லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர், கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வரணுன்றதுக்காக 1/2 டீஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் 1 பிஞ்சு, மஞ்சள் தூள் 1 பிஞ்சு, மல்லி கொஞ்சம். இது வந்து கார்ன் மாவு 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா இறுக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு காய்கறிலாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் வந்து வரமாவு கொஞ்சம் தொட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இந்த உருண்டையை இதை நடுவில் வச்சிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. செஞ்சு வச்சுருக்க மசாலா வந்து ரொம்ப கொஞ்சம் தனியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு தேய்க்க வராது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து லேசாக தேய்ச்சிக்கோங்க. இது தனியாக போயிடுச்சுன்னா, தனியாக போகலைன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சு உருட்டிடலாம், நல்லாவே தேய்க்க வந்துடும். இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு இன்னொரு உருண்டை எடுத்து இதே மாதிரி தேய்ச்சிருங்க. இப்போ ஒரே சைஸ்க்கு 2 தேய்ச்சிருக்கேன்.
இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தவா நல்லா சூடாயிருச்சு, ஆவி வருது. நல்லா சூடானதுக்கப்புறம் தான் போடணும். ஒரு நிமிஷம் இந்த சைடு வேகட்டும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இப்போ எண்ணெய் ஊற்றணும். முக்கால் பதம் வெந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். வேகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, இதை எடுக்கலாம். இப்போது ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.